ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு ப்ரொமோவில் வந்து காவேரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ப்ரொமோ வருமா அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பாக வந்து விஜய் வந்து இனிமேல் இவ்வளோ தூரம் இழுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான். ஏன் இழுக்க மாட்டார் அப்படின்னா, காவேரி 2 வாரம் பொறு வெயிட் பண்ணு அப்படின்னு தானே சொன்னார். அதனால் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ஃபைலில் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அப்போ வந்து விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அங்கே வந்து வக்கீலை வச்சு பேசும்போது சைன் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் அங்கே இருக்கிறவங்க வந்து பேசுகிறத வச்சு அப்போ விஜய் வந்து நமக்கு வந்து டைவர்ஸ் பண்ணலை, வேறவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இதுக்கு வருவாங்க காவேரி. அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட போய் சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து அம்மா வீடு மாறுறாங்க இல்லையா, அதை பற்றி விஷயங்கள் போகும் அப்படிங்கிறது ஒரு மேட்டராக இருக்குது. அப்போ உன் பேரில் இருக்கிற வீட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம், அவங்க போய் அங்கே போய் தங்கிக்கலாம், உனக்கு நான் எழுதி வச்சல வீடு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அப்போ காவேரி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லார்ட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அங்கே அந்த வீட்டில் பெரிய வீட்டில் போய் தங்க வைக்கிறாரு. அந்த ப்ராசஸ்லாம் இந்த வாரத்தில் போகும் அப்படிங்கிறது தான். ஆனால் காவேரி விஜய் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் எப்பயும் டாம் அண்ட் ஜெரியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு. அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுற மேட்ரு கொஞ்சம் இந்த வாரம் போகும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. காவேரி மேட்ரு அப்புறம் வெண்ணிலா மேட்ரு இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு இல்லையா. அதனால் பார்க்கலாம் எந்த மாதிரி ப்ரோமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.